Good morning students. Today we are discussing about 5th chapter molecular genetics la properties of genetic material la information storage and variation through mutation. ஒன்னு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் செய்திகளை சேமித்து வைக்கக்கூடிய மையமாக திகழணும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். ஓகே, மியூட்டேஷன் மூலமா என்ன நடக்கணும் அப்படின்னா வேரியேஷன் நடக்கணும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு கேரக்டருமே யாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா டிஎன்ஏ வெர்சஸ் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி ரெண்டு கேரக்டர் பார்த்துட்டோம். செல்ஃப் ரெப்ளிகேஷன் பார்த்தாச்சு, தென் நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி பார்த்து முடிச்சோம். ஓகேவா? இன்னைக்கு டுடே என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அண்ட் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். சரிப்பா, அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் எப்படி சார் இருக்கணும்னா ஏபிள் டு எக்ஸ்பிரஸ், எதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இட் செல்ஃப் ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர்ஸ். able to express form of pairs அப்படின்னு கேட்டா மெண்டலியன் கேரக்டர்ஸ். ஓகே, மெண்டலுடைய மரபு பண்புகளை போன்று வெளிப்படுத்தக்கூடிய பண்பை பெற்று இருக்கணும். அப்ப என்ன எழுதுவ? இட் should able to express means என்ன வெளிப்படுத்துறது. itself யார் மாதிரி சார் அப்படின்னா in the form of மெண்டலியன் கேரக்டர்ஸ். ஓகேப்பா, இது ஒரு பாயிண்ட். அப்ப ஆர்என்ஏ பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி கோட். எதை சார் கோட் பண்ணுதுன்னா கோட் டு புரோட்டீன் சிந்தசிஸ். ஆர்என்ஏ நேரடியாக என்ன பண்ணும்? ஆர்என்ஏ டைரக்ட்லி கோட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். நமக்கு தெரியும் ஆர்என்ஏ மெயின் ஃபங்க்ஷனே என்னன்னு கேட்டா புரோட்டீன் சிந்தசிஸ் தான். RNA ribonucleic acid, ribonucleic acid உடைய மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டா புரோட்டீன் சிந்தசிஸ். அப்ப இந்த இடத்துல RNA என்ன பண்ணா டைரக்ட்லி கோட். கோட் மீன்ஸ் என்னன்னு கேட்டா ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஜெனடிக் கோட் டு ஃபார் என்னன்னு கேட்டா புரோட்டீன் சிந்தசிஸ். அதனால இது என்ன சார் அப்படின்னா ஈஸிலி எக்ஸ்பிரஸ் தி கேரக்டர்ஸ். அந்த ஈஸிலி எக்ஸ்பிரஸ் எதை சார் அப்படின்னு கேட்டா கேரக்டர்ஸ். அப்ப எளிதில் பண்புகளை என்ன பண்ணும்னா வெளிப்படுத்துறது. எது சார் அப்படின்னு கேட்டா ஆர்என்ஏ. ஓகே, however அதே மாதிரி டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏ கேன் டிபெண்டிங் ஆர்என்ஏ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். ஆனா டிஎன்ஏ இருக்கு அப்படியே ஆப்போசிட். டிஎன்ஏ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டிபெண்ட். யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ. ஃபார் எதுக்காக? புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக, புரத உற்பத்திக்காக டிஎன்ஏ யார டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, அப்ப both DNA and RNA act as genetic material. இப்ப டிஎன்ஏவும் ஆர்என்ஏ ரெண்டு பேருமே இவனுக்கு என்னன்னு கேட்டா ஜெனடிக் மெட்டீரியல் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா ஆர்என்ஏ டைரக்டாவே புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. ஆனா டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணி தென் it can synthesis and get a protein synthesis. அப்ப ரெண்டுமே என்னவா செயல்படுது? குட் ஜெனடிக் மெட்டீரியலா செயல்படுது. ஆனா டிஎன்ஏ அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள். அதாவது டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்னது மோர் ஸ்டேபிள். அதுக்கான காரணங்கள் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா தைமீன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால மேக்ஸிமம் உனக்கு என்ன இருந்தது? ஓகே, ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப மேக்ஸிமம் டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள். ஸ்டோர் தி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டேபிளா இருக்கிறதுனால உனக்கு என்ன சரி ஏற்படுத்துது அப்படின்னா ஸ்டோர் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ். செய்திகளை சேமித்து வைக்கும் மையமாக திகழ்கிறது. ஆனா ஆர்என்ஏ உடைய வேலை டிரான்ஸ்பர் தி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆர்என்ஏ உடைய வேலை டிரான்ஸ்பர் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். அப்ப அங்க இருக்கக்கூடிய போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து ஏபிள் டு எக்ஸ்பிரஸ்
அப்ப ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் டு ஃபார்ம் என்னன்னு கேட்டா மெண்டலியன் கேரக்டர் வடிவத்தில் செய்திகளை சேகரிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்ப இதுல RNA வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி கோட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். DNA என்ன பண்ணுனா டிபெண்டிங் அப்பான் யார் சார் அப்படின்னா RNA ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக. அப்ப RNAவும் ஜெனடிக் மெட்டீரியல் தான், DNAவும் ஜெனடிக் மெட்டீரியல் தான். ஆனா DNAங்கிறது மோர் ஸ்டேபிளா இருக்கும். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் தி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். RNA உடைய வேலை என்ன சார் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தா ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். இது ஸ்டோர் பண்ணுது, DNA ஸ்டோர் பண்ணும், RNA என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். சார் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் என்ன சார்? அப்ப மியூட்டேஷனால உனக்கு என்ன சார் ஏற்படணும்? அங்க வேறுபாடுகள் தோன்றணும். நமக்கு தெரியும் மியூட்டேஷன் அப்படின்னாவே சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டேஷன் அப்படின்னாவே என்ன மீனிங்? சடன் சேஞ்ச், திடீர் மாற்றம். ஹியூகோ டியூரிஸ் ஒயினோதாரா லெமார்க்கியானா அப்படிங்கிற ஒரு அந்தி மந்தாரை செடியில் முதலாக மியூட்டேஷன் டிஸ்கவர் பண்ணாரு, ஞாபகம் இருக்கு இல்லையா? சடன் சேஞ்ச். ஓகே, அதேதான் இங்க வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாலிகுல் ஏபிள் டு மியூட்டேட். இது என்ன பண்ணணும் சார்? ஓகே, ஏபிள் டு மியூட்டேட். both DNA RNA இருக்கு இல்லையா? DNA மாலிகுலும் RNA மாலிகுலும் என்ன பண்ணணும்னா ஏபிள் டு மியூட்டேட். இது வந்து பார்த்தா திடீர் மாற்றம் அடையணும். அப்ப யாராரு? அங்க இருக்கக்கூடிய DNA and RNA மாலிகுல்ஸ். அப்ப DNA and RNA மாலிகுல் ஏபிள் டு மியூட்டேட், திடீர் மாற்றம் அடையணும். இப்ப RNA being unstable. RNA வந்து அன்ஸ்டேபிளா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த RNA ஞாபகம் வச்சுக்கோ. RNA எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? அன்ஸ்டேபிளாவும், DNA பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஸ்டேபிளாவும் இருக்கும். RNA வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கு, நிலையற்றதா இருக்கும். DNA வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கு. சார் இதுக்கு மெயின் காரணம் தைமின் ஒண்ணு. DNA ல தைமின் பிரசன்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி RNA ல வந்து பாத்தீங்கன்னா யுரேசில் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த தைமின் அதுதான் உனக்கு எது சார் அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டேபிள் கண்டெய்னர் கொடுக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த RNA being unstable. அப்ப இது என்ன சார் ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா மியூட்டேட் அட் ஃபாஸ்டர் ரேட். RNA அன்ஸ்டேபிள் அப்படிங்கறதுனால இதோட மியூட்டேஷன் எப்படி இருக்கும்? மியூட்டேட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபாஸ்டர். ஓகே, மியூட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா மிக வேகமாக நடைபெறும். ஓகே, அது ஃபாஸ்டர் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, அப்ப இந்த வைரஸஸ் கேரிங் RNA ஜீனோம், RNA-வை ஜீனோமாக கொண்ட வைரஸ் சொன்னலையா? அது இந்த ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன், குறுகிய கால வாழ்நாள் உடைய. ஓகே, பாக்டீரியாக்கள் என்ன பண்ணணும்? மியூட்டேட் பண்ணி அண்ட் இவால்வ் ஃபாஸ்டர். எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ். எக்ஸாம்பிள் பாரு, இது வந்து ஷார்ட் லைஃப் ஸ்பேன் தான், குயிக்கா உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மியூட்டேட் ஆகி தட் இஸ் கேன் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி தான் இந்த வைரஸஸ் கேரிங் RNA ஜீனோம். அந்த வைரஸஸ்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா RNA ஜீனோம். சார் இந்த ஜீனோம் அப்படினாவே என்ன மீனிங்? குரூப் ஆஃப் ஜீன். ஓகே, அப்ப குரூப் ஆஃப் ஜீன் இஸ் கால்ட் ஜீனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வைரஸஸ் கேரிங் RNA ஜீனோம், RNA-வை ஜெனடிக் மெட்டீரியலாக கொண்ட வைரஸ் வித் ஷார்ட் லைஃப் ஸ்பேன், குறுகிய நாட்கள் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள், ஷார்ட் லைஃப் ஸ்பேன் கேன் மியூட்டேட். இது மியூட்டேட் ஆகி என்ன சார் ஏற்படுது? இவால்வ் ஃபாஸ்டர், கேன் மியூட்டேட். Can mutate, evolve என்ன சார் அப்படின்னு கேட்டா faster, மிக வேகமாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த திடீர் மாற்றங்கள் அடைந்து கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த above வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அதாவது இந்த டிசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த above the discussion. இது உனக்கு என்ன சார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா both RNA and DNA அப்படிங்கிறது function as genetic material. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், அதேதான் சேம். இந்த RNA and DNA ரெண்டுமே என்னன்னு கேட்டா ஜெனடிக் மெட்டீரியல். RNA-வும் ஜெனடிக் மெட்டீரியல் தான், DNA-வும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஜெனடிக் மெட்டீரியல் தான். ஆனா DNA அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளா இருக்கும். ப்ரிஃபர்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் என்னன்னு கேட்டா ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ப இந்த இடத்துல DNA அப்படிங்கிறது இட் இஸ் a more stable. ஸ்டோர் எதை சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸ்டோர் எதை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டேஷன் அப்படின்னா சடன் சேஞ்சிங். ஹூ டிஸ்கவர்ட் அப்படின்னா ஹியூகோ டியூரிஸ். விச் பிளான்ட் அப்படின்னா ஒயினோதாரா லெமார்க்கியானா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல. ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய DNA and RNA ஏபிள் டு என்னன்னு கேட்டா மியூட்டேட் ஆகணும்.
ரெண்டாவது ஆர்என்ஏ இங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப இதனால ஈஸியா மியூட்டேட் ஆகி டிரான்ஸ்பர் ரேட் என்ன ஃபாஸ்டா நடக்கும். அப்ப டிஎன்ஏ வந்து பார்த்தா ஸ்டேபிளா இருக்கு. ஸ்டோர் என்னன்னு ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த வைரஸஸ் கேரிங் ஆர்என்ஏ ஜீனோம் இது என்னன்னு கேட்டா ஷார்ட் லைஃப் ஸ்பேன் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, இது கேன் மியூட்டேட் எப்படி சார் அப்படின்னு கேட்டா இவால்வ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது டோட்டலா ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே என்னன்ற ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏ உடைய வேலை ஸ்டோரேஜ் ஆஃப் என்னன்ற ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். சரி, இது எல்லா வீடியோ பார்த்தாதான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் தனியா பிட்டு பிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஒரே கொஸ்டினா கொடுக்கல, எல்லா வீடியோவும் பாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.